இந்த நவக்கிரக குரு அப்படிங்கிறவர் யாரு? தேவானாஞ்ச தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச ரிஷீனாஞ்ச. இப்போ இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்? அவர் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்? நன்மையை தரக்கூடியவர். தவறு செய்தால் வழிபடும் பொழுது திக்கு நிர்ணயம் பார்த்தோமானால் எங்க நம்ம வழிபட்டாலும் கிழக்கு பார்த்து வழிபடணும். இல்லைன்னா எங்க வேணா இருக்கட்டும், ராசிக்கு எங்க வேணா அவர் வரட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், குரு அருள் எனக்கு வேணும், நான் என்ன வழிபாடு செய்யணும்? இன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம் தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சிவாச்சாரியார் ஐயா கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்க, உங்களுடைய பாராட்டுகளை சொல்கிறீங்க. எல்லாருக்குமே முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்ம பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் வரும்போது ஐயா மூலம் நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி வந்து விட்டது. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கிறாரு. அடுத்து அங்கேருந்து பெயர போறாருன்னுட்டு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி எப்போ வருகிறது? வாக்கியப்படி 26/5/2026 வைகாசி மாதம், பராப வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமைக்கு மதியம் மாதிரி மாறுறார் மிதுனத்துல இருந்து கடகராசிக்கு. திருக்கணிதப்படி 1ஆம் தேதி 1/6/2026 லேட் இந்த நைட், ஒரு 1:50 2ஆம் தேதி விடியற் காலன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப லேட் நைட் ஒரு சமயத்துல ஒரு கொஞ்ச நாட்கள் திருக்கணிதம் வாக்கியம் பொதுவா இது பண்ணும். அது மாதிரி குரு மாறுறாரு இந்த வருட குரு பெயர்ச்சி. இந்த இயர்லி ஒன்ஸ்ன்றதுல மாறுறாரு. அவர் கடகராசிக்கு வந்துடுறாரு, வந்துட்டு அங்க உச்சம் வேற அடைகிறாரு. நம்ம போன முறை சனி பெயர்ச்சிக்கு பார்த்தோம். நம்ம இந்த இதுல பலன்கள் எல்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. சனி பயிற்சிக்கு பார்த்ததை போலவே அப்போ அதுல சனி பகவானினுடைய தன்மைகளை பத்தி பேசணும், அவருடைய சிறப்புகளை பேசணும். அதே போல இப்போ குரு பகவான் அவரை பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த நவக்கிரக குரு அப்படிங்கிறவர் யாரு? ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம குரு அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்திகிட்ட போய் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நவக்கிரக குருங்கிறவர் யார்? அவர் எப்படி இருப்பார்? அவரை எப்படி வழிபடணும்? அவருக்கு ஸ்லோகமே இருக்கு, அது நம்ம சொல்லிட்டாலே அது தியானத்தை நம்ம விவரம் பண்ணாலே அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தேவானாஞ்ச தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும் குரும் காஞ்சன சந்நிபம் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் புத்திபூதம் திரிலோகேஷம் திரிலோகேஷம் தம் தம் நமாமி நமாமி ப்ரஹஸ்பதிம் ப்ரஹஸ்பதிம். ப்ரஹஸ்பதின்னு பேர் இவருக்கு. என்னன்னா ப்ரஹஸ்பதின்னு இவருக்கு குருவிற்கு பெயர். தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச சனா மற்றும்னு அர்த்தம். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவானவர். நீங்க அவரை பத்தி கேட்டீங்க, அவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி இருப்பார்? அப்படி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும், அவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார். காஞ்சன சந்நிபம் எப்படி இருக்கிறார்? அவருடைய நிறம் எப்படி இருக்கும்னா காஞ்சனம்னா தங்கம், தங்கம் போன்ற நிறத்தை உடையவர். காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம், புத்தி சக்தியை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா நமக்கு புத்தி சரியா இருக்கும்னா புதனுடைய தன்மைகள் ஒரு தன்மையா இருக்கும், சந்திரனுடைய தன்மை இருக்கும். இவர் ஞானம். இவர் ஆக்சுவலி புத்திபூதம் திரிலோகேஷம், 3 உலகத்திற்கும் தலைவராகவும் தம் நமாமி அப்படிப்பட்ட ப்ரஹஸ்பதியை நான் வணங்குகிறேன்றதுனால தேவர்களுடைய குருவாக இருக்கிறார். தேவர்கள்னா திவ்யன்னா நன்மையை பயக்கக்கூடிய தேவர்களுடைய இது திவ்யன்ற ஒரு பதம். எதெல்லாம் நன்மை பயக்கக்கூடியதோ, நன்மை நல்ல காரியங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். அப்ப குருவுடைய பலம் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நல்வழிப்படுத்தப்படும். குரு ரொம்ப முக்கியமானவர். குரு எங்க இருக்காருன்றதை பொறுத்து ஜாதகத்துல அவருடைய அமைப்பு சொல்லலாம். அப்ப இந்த குரு பெயர்ச்சின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது, அந்த நாட்டினுடைய அமைப்பும் இருக்கிறது. உலகத்திற்கு இருக்க அமைப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சனி பெயர்ச்சி போது எங்கெங்கயோ மாறுதுன்னு நினைக்கிறோம், ஆனா அது பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு தாக்கம் ஏற்படுத்துறது, எங்கேயோ ஏதோ நடக்கிறது. அப்ப இந்த குருவுடைய ஒரு மாற்றம்ன்றது அது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். புரியுது புரியுது புரியுது. ஆக்சுவலா இவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பயிற்சியாகி வருகிறார். இப்போ இந்த குரு பகவான் அடிப்படையில இப்போ எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்? அவர் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்?
நன்மையை தரக்கூடியவர், ம். தவறு செய்தால் தண்டிக்கக்கூடியவர். ஓ. எப்பயுமே நீங்க நல்லவர்கள்னா எப்பயுமே நம்ம சிரிச்சுனே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ம், ம், தவறு செய்தால் அந்த அந்த நேரம் அந்த ஸ்தானத்தில் வரும்பொழுது நமக்கு தண்டனைகளும் கொடுக்கக்கூடியவர். நம்ம தண்டனைனாலே நம்ம பயப்படணும்னு இல்லை, ம், ஏன்னா கரெக்டா இருப்பார்னு அர்த்தம். ம், ம், அந்த கிரகங்களே அப்படிதான். கிரகங்களேங்க ஐயா, இது நம்ம பயம்னும் இல்லை, ம், அதே சமயத்துல பயப்படாம இருக்கக்கூடாது. நமக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ம், நாம் கண்காணிக்கப்படுகிறோம். ம், ம், நாம் ஒரு சிறு செயல்கள் செய்தால் கூட, ம். சிறு செயல்களை செய்யலாம் என்று நினைத்தால் கூட ம். அவையும் கண்காணிக்கப்படுகிறது. ஓ, புரியுது. நம்ம மானசீகம்னு பார்த்திருக்கோமே, ஆமா, அந்த ஆமா. மனதினால், வாக்கினால், செயலினால்னு. ம், அப்ப நம்முடைய மனது ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும், சொல் தூய்மையாக இருக்க வேண்டும், ம், செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ம், ம், பல பேர் செயல் மட்டும் தான் பார்க்கிறா, ம், இந்த ரெண்டு இடத்துல மாறிப்படுறது. ம், அப்ப குருவுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த சொல் தூய்மையாக இருத்த. ம், ம், அவருக்கு நல்ல வார்த்தைகள் பேசுவது, ம், நமக்கு நல்ல வாக்கு கொடுக்கறது அவர்தான், ம். நல்வழிப்படுத்துவர் அவர்தான். அப்ப நம்ம நல்ல இதுல செல்ல அவருக்கு ஒரு திருப்தி அடைகிறார். அவருடைய பலம் நமக்கு இருக்குன்னு தெரியறது. ம், ம், ம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஆமா, சொல்லுவா. ஆமா. நான் அந்த ஒரு தடவை நாசா அவளுடைய அந்த இது போட்டிருந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும் பொழுது, ம், அந்த குருவுடைய ஒரு ஜூபிட்டர்ன்றா பாருங்க, ம், குருவுடைய ஒரு இதனால பிரசன்ஸ்னால ம். எர்த்துக்கு, பூமிக்கு வரக்கூடிய பல பாதிப்புகள் நம்ம we are being protected, நம்ம காப்பாற்றப்படுகிறோம். பரவாயில்ல. பல பாதிப்புகள் நீக்கப்படுகிறது. ம், குரு பார்க்க கோட்டி நன்மைன்னு சாதாரணமா சொல்லுவா. ஆமா, ஆமா, ஆமா. ம், குரு எங்க பாக்குறாரு, எங்க இருந்து அவருடைய பார்வை முக்கியம்னு சொல்லுவா. ஆமா. இது குருவுடைய பிரசன்ஸ்னால நாசால ரொம்ப அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்ரி ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேன். ஓ, ஆனா நான் சம்பந்தப்படுத்துவேன், ரிலேட் பண்ணிப்பேன் ஆ, நான். ஆ, ஆ. அப்ப எப்படி இது குருன்னா பொதுவாங்க ஐயா, சம்ஸ்கிருதத்துல குருன்னா ம், நல்ல வெயிட் உடையவர், நல்ல வெயிட்டான ஆள், நல்ல ஆ, குரு. லகுன்னா லைட், ஆ. குருன்னா வெயிட். ஓ, புரியுது. இங்க குருன்றது பதம் இருட்டை போக்கக்கூடியவர்னு குருன்னு நம்ம பொதுவா குருன்னு, ஆமா, ஆமா. எல்லா குருக்கெல்லாம் தலைவர் இவர்தான். ம். இவருக்கு தலைவர் தட்சிணாமூர்த்தி. நீங்க தட்சிணாமூர்த்தி முதல்ல ஆமா, கேட்டீங்க, ஆமா. எல்லாத்துக்கும் சிவபெருமான் தானே மூலம், சிவபெருமான். அதனால அவருக்கும் நம்ம வழிபடுறோம். ம். பட் குருவுக்குன்னு நீங்க அர்ச்சனை பண்ணணும்னா இவருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும், இவருக்கு தான் பண்ணணும். இவருக்கு தான் பண்ணணும். சிவனுக்கு அர்ச்சனை பண்றதுனால தவறுன்னு இல்ல, ம். பட் குருவுக்கு அதாவது நவகிரகத்துல குருவுக்குன்னு பண்ணணும்னா இவர் தான். ஓகே, ஓகே. இப்போ இந்த நவக்கிரகங்கள் 4 திக்கும் நோக்கி இருக்கும். இந்த குருவானவர் எந்த திக்கு பார்த்து இருப்பார்? வடக்கு பார்த்திருப்பார். வடக்கு பார்த்து. வடக்கு பார்த்திருப்பார். ஓகே, ஓகே. வடக்கு பார்த்து, அதாவது நீங்க நடுவுல சூரியன், இந்த பக்கம் சந்திரன், அங்காரகன், ராகு, சனி, கேது, அந்த பக்கம், அதாவது குரு வடக்கு பார்த்திருப்பார். வடக்கு பார்த்து. அதுக்கப்புறம் புதன், சுக்கிரன். அந்த மாதிரி. நீங்க நவகிரகத்துல இந்த அமைப்பு சொல்றேன். இங்க நடுவுல சூரியன் இருக்காருன்னா ம், இந்த பக்கம், இப்ப இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கிறது, ம். இப்ப கிழக்கு பார்த்துட்டு இருக்கேன், இது சூரியன் நடுவுல இருக்குன்னா எனக்கு இந்த பக்கம் அங்க இருக்கிற குரு. ம். ஆனா பார்த்துட்டு இருக்கிறது வடக்கு வடக்க பார்த்து. பார்த்துட்டு இருப்பார். பொதுவாக குருவுக்கு வஸ்திரம் அப்படின்னா மஞ்சள் வஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது குருவுக்கு அப்படிதானா? மஞ்சள் வஸ்திரம் இது பண்ணலாம். தட்சிணாமூர்த்திக்கு வெண்மையான வஸ்திரம். வெண்மைதான். தட்சிணாமூர்த்திக்கு வெண்மையான வஸ்திரம். நம்ம ஏற்கனவே இது பேசியிருக்கோம். முன்னாடி ஒரு தடவை நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். நிறைய ஏதோ பேர் ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க கேட்டீங்கோ. தட்சிணாமூர்த்திக்கு வெண்மையான வஸ்திரம், ஏன்னா சாந்தம் அவரு. ம். மஞ்சள் தவறுன்னு இல்ல, அதாவது நான் தவறா இருந்தா தவறுன்னு சொல்லிடுவேன். தவறு கிடையாது, ஆனா மஞ்சள்னால தவறு கிடையாது. வெண்மைதான் சிவபெருமான். அவரு சாத்வீகம், சத்துவகுணம். அவர் சிவபெருமான் சத்துவகுணம். அவரு தட்சிணாமூர்த்தின்றது ஒரு அப்படியே ஞானம், அப்படியே தியானத்திலேயே அப்படியே இருக்கக்கூடியவர். அப்ப சத்துவகுணம். மஞ்சள் தவறு இல்ல, ஆனா எது ஆப்ட் கேட்டீங்கன்னா ஒயிட். இவருக்கு மஞ்சள். நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு மஞ்சள். பொதுவா குழம்பிக்க வேண்டாங்க ஐயா. இப்ப இது நவகிரகத்துல சுவாமி இருக்கார், குருன்னு இருக்கார், அவர் நம்ம வழிபடுறோம். பொதுவா ஐயா இது உங்களுக்கு இது முன்னாடி சொல்லியிருக்கோமான்னு தெரியல, வழிபடும் பொழுது திக்கு நிர்ணயம் பார்த்தோமானால் எங்க நம்ம வழிபட்டாலும் கிழக்கு பார்த்து வழிபடணும், இல்லைன்னா வடக்கு பார்த்து வழிபடணும். இப்ப குரு எந்த பக்கம் பார்த்து இருக்காருன்னு பார்த்தோம், வடக்கு பார்த்து இருக்கிறாரு. அப்ப நம்ம எந்த பக்கம் பார்த்து வழிபடணும்? நம்ம கிழக்கு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மளை பார்த்தாரு. நம்ம கிழக்கு பார்த்து வழிபடணும். ஏன்னா நீங்க நேரா பார்த்தோமானால் தெற்காயிடும். இது பொதுவா இது எந்த சுவாமியா இருந்தாலும். இப்ப நம்ம காளிகாம்பாளுக்குள்ள பிரத்திங்கரா தெற்கு பார்த்திருக்கா. ஆமா. நீங்க வடக்கு பார்த்து அவளை நேரா பார்க்கலாம், இல்லைன்னா இந்த பக்கத்துல இருந்து கிழக்கு பார்க்கலாம். மேற்கு பார்த்து பண்ணக்கூடாது.
பண்ணக்கூடாது. வழிபடக்கூடிய திக்குன்றது இது 2 தான். ம், ம், ம். சில இடங்கள்ல கூட்டத்துல போறோம், அப்படியே போறோம், லைன்ல போறோம், பாக்குறோம், அது பொதுவானது. ம். நீங்க தனியா வழிபடக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு, இடம் இருக்குன்னா கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும். இப்போ சுவாமி பெரும்பாலும் கோவில்கள்ல கிழக்கு நோக்கி தான் இருப்பார். நீங்க எப்படி நீங்க கூட்டமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. 2 பக்கம் லைன் இருக்கு, அப்ப தெற்கு வடக்கு இல்ல. இல்லைன்னா சுவாமி கிழக்கு நோக்கி கிழக்கு பார்த்தா நீங்க நம்ம வடக்கு வந்து பார்த்து வடக்க பண்ணலாமே. நின்னு இப்படி பார்க்கணும் சுவாமியை. நீங்க தனியா நான் சொல்றது எங்க ஐயா, நான் சொல்லக்கூடியது எல்லாமே சௌகரியங்கள் பெரிய இருக்கிற கூட்டமா இடத்துல. இருக்கும்போது இப்ப தேர்ல வராருன்னு திக்கு கிடையாது. ம், தேவ பிராச்சின்னா இருக்கு, சுவாமிக்கு பார்க்கறதே கிழக்குன்னு இருக்கு, ம், சொப்ராச்சின்னு இருக்கு, நீ பாக்குறதே கிழக்குன்னு ரூல்ஸ்னா அது வேற. ம், நான் சொல்லக்கூடியது கூட்டமா, அதான் முன்னாடியே ஜாக்கிரதையா சொல்ல, கூட்டமா இருக்கு, ம், 2 பக்கம் லைன்னா அங்க ஒண்ணும் கிடையாது. வடக்கு தெற்குனா நம்ம பார்க்க முடியாது, சுவாமியை பார்த்தா போதும். ம், ம். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓ, பார்க்க முடியும்னா வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து. உங்களுக்கு நமஸ்காரமே நீங்க அப்படிதானே பண்றீங்க. ஆமா, வடக்கு பார்த்து நமஸ்காரம் தான் பண்ணக்கூடியது நீங்க நுனியே அப்படிதானே வைக்கிறீங்க. ஆமா, ஆமா. நீங்க வாழைப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆமா, தர்ப நுனியா இருந்தாலும் சரி, இலை நுனியா இருந்தாலும் சரி, எல்லாமே. இதை நீங்க பங்கில என்ன பண்றா, நீங்க பொதுவா நுனி இந்த நீங்க கிழக்குனா சொல்றோம், கிழக்கு வடக்குலாம். ம். பங்கியா இருந்தா நம்ம எங்க உட்கார்றோமோ அங்க நமக்கு ஆமா, இடது ஆமா, பக்கம் இருக்கு ஆமா, நுனி. ஆமா, புரியுறதாங்க? ஆமா, ஆமா, அங்க ஆமா. மாறும். பங்கி கூட்டமா இருந்தா ரூல்ஸ் வேற. வேற. ம். தனியா இருக்கும் பொழுது நம்ம இது செய்ய நமக்கு இந்த பலன் பார்க்கல. இது ஒரு சந்தர்ப்பனால சொன்ன. இது வந்து புரியுது, புரியுது. குரு வந்து வடக்கு இல்ல, பார்த்து இருக்காருன்னா நீங்க எந்த பக்கம் பார்த்தோன்னா நீங்க கிழக்கு பார்த்து பண்ணலாம். பண்ணலாம், இந்த பண்ணலாம். ஆச்சாரியனும் அர்ச்சனை இப்படி பண்ணலாம். கூட்டமா இருக்கு, அங்கேயே 100 பேர் இருக்கா, அங்க இப்படி எல்லாரும் வடக்கு பண்ண பார்த்து இருக்க முடியாது, முடியாது, பண்ண கிழக்கு முடியாது. பார்த்து. அப்ப பரவாயில்ல. அது மாதிரி ரூல்ஸ் இருக்கு, எக்ஸம்ஷன்ஸ் ஆனா நிறைய இருக்குங்க. இல்ல இப்ப நான் நீங்க சொன்ன உடனே அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாக்குறேன். நம்ம இப்ப அம்பாளை பார்த்துட்டு இருக்கோம்னா சுவாமி என்னதான் இருப்பாரு, உங்களுக்கு கிழக்க பார்த்திருந்தாலும் கரெக்டா லெஃப்ட்ல தான் அவர் கிழக்கு பார்த்ததா இருப்பாரு ஆமா, அவரு. ஆமா, ஆமா. நீங்க அம்பாளை பாப்பீங்க, நீங்க ஆமா, சரியா ஆமா. இருக்கும், கரெக்டா ஆமா, இருக்கும். ஆமா. பெரும்பாலும் கரெக்டா எங்க இருக்கும். முடியுதோங்க ஐயா, நான் சொல்றது வந்து எது எங்க முடியறதோ இந்த திக்கு, கிழக்கு ம். அல்லது வடக்கு. ம், உங்க ம், வீட்லயே அர்ச்சனை பண்றீங்க சுவாமிக்கு, ம். சுவாமி வந்து இப்ப கிழக்கு கிழக்கு பார்த்து இருக்காரு, பார்த்திருப்பாரு. நீங்க வடக்கு பார்த்து பண்ணணும். வடக்க பார்த்து அமர்ந்து சுவாமிக்கு ஆமா, பண்ணணும். ஆமா, ஆமா. ம். இது ஒரு சந்தர்ப்பம் வர்றதுனால சொல்றேன். ஆமா, ஆமா. இப்ப குரு வந்து வடக்கு பார்த்து இருக்காருன்னா ஆ. நீங்க வந்து ஃபேசிங் த ஈஸ்ட் ம், ம், ம். பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ குரு பத்தி ஆக்சுவலா சொல்லும்போது நிறைய சொல்லுவாங்க, ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னுவாங்க. அவர் தான் வருஷத்துக்கு 12 இடம் சுத்தி வந்துடுறாரு. என்ன அப்படி வரும்போது எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கிறாரு, மிதுன ராசியில இருந்து புறப்படுறாரு. அப்ப என்ன 12 வருஷத்துல அவ்வளவு மிதுன ராசிக்காரங்களும் என்ன வனவாசம் போயிட்டு வந்துட்டாங்களா? அந்த எஃபெக்ட் இருக்குங்க. வனவாசம்னா காட்டுக்கு போவானா, ம். அந்த எஃபெக்ட் சத்தியமா இருக்கும். ஓ. அவளுக்கு அதை தாண்டி இல்லைன்னு யாராவது சொன்னான்னா அவளுக்கு ஏதோ கிரகங்களுடைய பலம் இருந்திருக்கு. இல்ல நட்சத்திரங்கள், இந்த கிரகங்கள் பொய்க்காதுங்க. ம், ம், ம். திடீர்னு ஒருத்தரை தூக்கிடும், திடீர்னு ஒருத்தரை இறக்கிடும், எப்படின்னு நமக்கு தெரியாது. தெரியாது. நீங்க அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுக்குன்னா நீங்க பதிலே சொல்ல முடியாது. ம், ஏன்னா ம். இது சத்தியமா இருக்கும். ஏன்னா கிரகங்களுடைய ஸ்தானங்கள்லாம் இருக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6ன்னு ம். 12 இடத்துக்கும் ஸ்தானங்கள் இருக்கு. ம், ஸ்தான பலம்னுவா. எங்க இருக்காருன்றத பொறுத்து எஃபெக்ட் இருக்கு. இப்ப லைட் இருக்கு, லைட் இங்க இருக்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்கு, ம், லைட் தள்ளி இருந்தா வேற, ம், ரூம் விட்டு வெளில இருந்தா வேற. ம், அப்ப அந்தந்த கிரகங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய ஜாதகப்படி எங்க இருக்கார், ம், ஜாதக அமைப்பு, உங்களுடைய பலாபலம் எப்படி இருக்கு, ம், எது பலமா இருக்கு, எது பலம் இல்ல, ம். இப்ப இந்த சஞ்சாரம் எப்படி இருக்கு, இது 2 எல்லாம் காம்பினேஷன் கம்பைன் ஆனாதான் அது ஃபுல்லா ஒரு ஃப்ரூட் வரும். ம், ம், ம். அந்த நெட் ரிசல்ட்னு பாருங்க. ம், ம். நீங்க டோட்டலா வந்து வர மாதிரி இது வந்து முழுமையா பார்க்கும்போது அது பலம் வேறங்க. அதனால அதுக்கு கண்டிப்பா எஃபெக்ட் இருக்குங்க. ஓகே. வனவாசம்னா வனவாசம்னு இப்ப நமக்கு காமிச்சார் ராமபிரான், நமக்கு காண்பிக்கிறார். பொதுவா அவர்களுக்குன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ம், 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 ம். கடவுளுக்கு சீதாவை அபகரிச்சாருன்னா அதெல்லாம் நமக்குன்னு அவ இனாக்ட் பண்ணா, ம், ம். நம்ம ஒரு டிராமால பண்ணி காண்பிக்கிறா பாருங்க, ஆமா, ஒரு சினிமால பண்ணி காண்பிக்கிறா பாருங்க. ஆமா. கடவுள் அவதாரம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறா, இதுனா பண்ணுங்கோ, இது மாதிரி பண்ணுங்கோ, தைரியமா இருங்கோ, முயற்சி பண்ணுங்கோ. அவர்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாரையும் சேர்ந்து பண்ணுங்கோ. ம், குஹன் கூட ஃப்ரெண்டா இருக்கார், ஆஞ்சநேயர் கூட. யோசிச்சு பாருங்களேன், ராமருடைய சரித்தம் படித்தோமானால் நடந்தது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், அது சந்தேகம் இல்லை. நமக்குன்னு பண்ணி காண்பிக்க அவதாரம். அது மாதிரி இந்த விஷயங்கள் கிரகங்கள் மாறும்பொழுது இந்த எஃபெக்ட் வந்ததுன்றது அவருக்கு ஒண்ணும் இல்ல. ம். யோ எனக்கே வந்ததுப்பா, ஆ. எனக்கே வந்ததுன்னா நீனா யார்? கரெக்ட். ம், ம். யாராக இருந்தாலும் அந்த எஃபெக்ட் கண்டிப்பா, அது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, ம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ம், ஒரு மனிதன் என்று பிறந்து விட்டால் அவனுக்கு என்ற நட்சத்திரம் ராசி கண்டிப்பாக இருக்கிறது. ம், ம். அதுல வந்து அவன் நம்பிக்கை இல்லாதனால இல்லாம இருக்காது. அந்த எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். சில பேர் வெளியில சொல்லுவா, சில பேர் வெளியில சொல்ல மாட்டான். ஓகே, ஓகே. யாராக இருந்தாலும் அதை தாண்டித்தான் செல்ல வேண்டும். ஓகே. இதே இதுதான் வந்து இப்போ நல்ல இடத்துல இருக்கிறாரு, நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் அதுதான் ஆமா, போதும் ஆமா, இல்லையா? ஆமா, அதே தாங்க ஐயா. நீங்க அப்ப கேட்கலாம், இல்லங்க என்ன ஒரு தடவை கேட்டாங்க, ஒரு தடவை ம், நேரம்னா நல்லா இருக்கேங்க,
நீங்க நான் ஜென்ரலா அவரை பார்க்கும்போது சொன்னேன் இப்ப நல்லா இருக்குங்க நேரம், பொதுவாகவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன், ஒரு பாசிட்டிவா தான் சொல்லுவேன். கடுமையான சமயமா இருந்தது, எல்லாம் மாறிடுங்கன்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் மாறிடும்னு சொல்லும்போது அவரை பார்க்க நேர்ந்தது. பார்க்கும்போது நல்லா இருக்குங்க எல்லாம் நல்லா இல்ல சாமி, அப்படியே தானே சாமி இருக்கேன். நான் சொன்னேன் நம்ம உயிர் போகலையேங்க, ஹாஸ்பிட்டல்ல படுக்கலையேங்க, சம்திங் வர்ஸ் குட் ஹவ் ஹேப்பன்ட், அது ஆகலையே. அது சரி இது நான் அப்படி பாக்குறேங்க, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. ரொம்ப கடுமையா ஆகாதது கூட நல்லது தானங்க. நல்லதுதான் நல்லா இருக்கோமே, நம்ம நல்லா இருக்கோமே, வெளியில பாக்குறதுக்கு நம்ம நல்லா இருக்கோமே. நான் ஜென்ரலா அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒன்னும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல படுக்கலையே, என்ன சாமி நீங்க அப்படி பாசிட்டிவா பாருங்க, நீங்க நல்லதாவே பாருங்க, முன்னாடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஆனா ஒண்ணு மட்டுங்க ஐயா, என்ன கிரகங்கள் என்ன மாறி இருந்தாலும் முயற்சி மட்டும் செய்யாமல் இருக்க கூடாது. புரியுது. டைம் சரியில்லை, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன்னு விடக்கூடாது. முயற்சி பண்ணிட்டே இருங்கோ, அது அந்த சமயம் வரைச்சா டக்குன்னு கிளியர் ஆயிடும். முயற்சி பண்ணிட்டே இருங்கோ. அது மாதிரி நம்ம அந்த முயற்சி நம்ம அது பண்ணிட்டே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடியார்னுவா, முயற்சியும் அந்த தெய்வ அனுகிரகம் வரும்பொழுது அது நமக்கு கிளிக் ஆகுங்க. அப்ப குரு பார்க்க கோட்டி நன்மைன்னு, குருவுக்கு ரொம்ப பிடித்தமானது நன்மை செய்வது. நன்மை செய்வதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. நல்லதே நினைக்கணும். ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு பலம். இவருக்கு ஒரு அப்புறம் பூஜைகள், தேவ பூஜைகள், அது பூஜை செய்யக்கூடியவர்களை ஆராதிப்பது, யாரெல்லாம் உபாசனை பண்றாளோ அவளை பாதுகாக்கிறது, அது மாதிரி பூஜைகளுக்கு நமக்கு தொந்தரவு பண்ணாம அது பண்ணும்போது குருவுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலா இந்த குரு, நவகிரக குரு, இதெல்லாமே நம்ம பத்தி பேசும்போது இத ஜோதிடத்துக்குள்ள வராமலே நம்ம இத பொதுவா தான் பேசுறோம். நம்ம இது வராமலே என்னென்ன தானங்கள்லாம் இருக்குங்க, அதுதான் வரேன் நான், அடுத்தா வரேன் நானு. ஏன்னா எளிமையாக எங்க வேணா இருக்கட்டும், ராசிக்கு எங்க வேணா அவர் வரட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், குரு அருள் எனக்கு வேணும், நான் என்ன வழிபாடு செய்யணும், என்ன விதமான இப்ப சொன்ன மாதிரி என்னென்ன தானங்கள் எல்லாம் கொடுக்கலாம், எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம். வியாழக்கிழமை அவருடைய நாளுங்க. இன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம் என்ன தரிச்சுக்கலாங்க. மஞ்சள் சம்பந்தமான கலருக்கு ஒரு சக்தி இருக்குங்க. சோ அவருடைய கலர் நம்ம பார்த்தோம், எல்லோ கலர்னு பார்த்தோம், தங்க நிறமானது. சோ அது பார்க்கலாம். தங்கம் யாரு முடியுதோ அவங்க தானங்கள் கொடுக்கலாம். தங்கம் முடிந்தவர்கள் விலைய பார்த்து யோசிக்காதீங்க, அது சம்பந்தமா இருக்கலாம். கடலை, இந்த கொண்ட கடலை சொல்லுவா பொதுவா, அது தானம் கொடுக்கலாம். மாதிரி அரிசி, அந்த பாடசாலைகள், இது மாதிரி இடங்களுக்கு, இந்த வேதம் ஆகமங்கள், இது மாதிரி பாடசாலைகள் இருக்கு. பொதுவாகவே இந்த படிக்கக்கூடியவர்களுக்கு நீங்க, ஏன்னா அது ஒரு வித்யா சம்பந்தமானது இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே குருனாலே நமக்கு குரு, பொதுவா ஒரு ஆசிரியரோட குருன்னு தானே சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் குரு இவருக்கு மேலதான் தட்சிணாமூர்த்தி குரு. சோ அவரது. சோ நம்ம அது மாதிரி அந்த அரிசி இது போன்ற எல்லாம் நம்ம தானம் பண்ணலாம். படிப்பு சம்பந்தமா நம்ம தானம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பொதுவானதுங்க, இது பொதுவானது. நிறைய இருக்கு. எந்தெந்த ஸ்தானத்துல என்னென்ன இருக்குன்றத, கமண்டலம்னு தானம் பண்ணணும்னு இருக்கு. இது மாதிரி எந்த ஸ்தானத்துல இருக்கார், 1ல இருக்காரா, 2ல இருக்காரா, 3ல இருக்காரான்னா அப்படின்னா இருக்காது. அது வேற. நீங்க சொன்ன மாதிரி பொதுவா நம்ம ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும்னா எவ்ரி தர்ஸ்டே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும், பிரதி வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம இன்னும் பலமா இருக்கிறது, இன்னும் சுத்தமா இருக்கிறது, நல்ல நேர்மை, எப்பயுமே நேர்மையா இருக்கணும், அன்னைக்கு பொய் பேசாம இருக்கிறது, இதெல்லாம் அந்த உயர்ந்த குணங்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்மையா இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க குருவுக்கு. தேவகுரு அவர். தேவர்கள்லாம் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் பாருங்களேன். எல்லா தெய்வங்களுக்குமே பிடிக்கும். இவருக்கு ரொம்ப வெரி ஸ்பெசிபிக். அவர் அந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்காரு, ஏது இருக்காரு. ஜோதிஷ ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஜோதிஷ சாஸ்திரம் சத்தியமானதுங்க. நீங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் உண்மையா இருக்கணும், இந்த ஜோதிஷருக்கு ஜோதிஷம் தெரியணும், நேரம் சரியா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள். இந்த ஜோதிஷருக்கு நான் தவறா சொல்ல, ஏன்னா நல்லா தெரிஞ்சவான்றது இருக்கா, தெரியாதவாள் இருக்கா. நீங்க உங்க நல்ல நேரம் பொழுது நல்லவாளை பாக்குறீங்க, நேரம் சரியில்லைன்னா மாறுபட்டு பாக்குறீங்க. நல்ல ஜோதிஷாலு கூட நம்ம நேரம் சரியில்லைன்னா நமக்கு அவளுக்கே மாத்தி சொல்லக்கூடிய ஒரு வாக்கு மாறி போயிடும். அது மாதிரி நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இதெல்லாமே நான் நேரா பார்த்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிறைய பேரை லைஃப் பார்த்திருக்கேன். கீழே இருக்கிறவாள் அப்படியே மேல தூக்கிடும், மேல இருக்கிறவாள் கீழே. அதுக்கு நான் என்ன காரணம் நீங்க சொல்லுவீங்க? அது சரி, நீங்க லௌகிகமா நீங்க காரணம் சொல்ல முடியாது. இல்லங்க அவருக்கு அவ்வளவு பணம், பெரிய பிசினஸ் மேனுங்க, திடீர்னு எப்படி போயிடுச்சுன்னா ஏன் அவர் தப்பா டிசிஷன் எடுத்தார், இவர் ஏன் சரியா எடுத்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க சொல்ல முடியாது. அதுக்கு தாண்டி கிரகங்களுடைய பலாபலம் இருக்கிறது. யாராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
ஆஸ்திகர்களா நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த குரு அப்ப அந்தந்த நாட்டு இப்ப அந்த வெளிநாட்டுல இருக்கா வேற சமயத்தை சேர்ந்தவா கூட அவளுடைய கடவுளை வழிபட்டா போதுமானது. நான் என்ன சொல்றேன், அப்படி வேர்ல்டு வைடு போறேன். நீங்க குருவாரத்துக்கு அன்னைக்கு நீங்க இங்க வந்துதான் இல்ல, நீங்க என்ன சமயத்தை நீங்க வழிபடுறீங்களோ அந்த சமயத்துல அந்த கடவுளை கும்பிடுங்க. இப்ப மற்ற சமயத்தை சில பேர் நான் என்கிட்ட கேட்கும்போது அதான் சொல்ல, நீங்க கரெக்டா நீங்க வழிபடுங்கோ, நீங்க தான தர்மங்கள் பண்ணுங்கோ, இங்கதான் வரணும்னு கூட நம்ம தேவையில்லை. தேவை நமக்கு நம்ம நினைக்க கூட மாட்டோம். அவரவர்கள் அவருடைய வழிபாடு, கடவுள் இந்த பிறவியில உங்களை கொடுத்திருக்காரு இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையுடன் இருங்கோ, அவ்வளவுதான். நமக்கு அதெல்லாம் ஒன்னும் இதுவே கிடையாது. அப்ப அந்த அந்த குருமார்கள், அந்த சமயத்தை சார்ந்த குருமார்கள் அப்படிங்க அந்த குளோபலா யோசிக்கணுங்க. பண்ணும்பொழுது அப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அது கிடைக்குங்க. குரு பார்க்க கோட்டி நன்மை, அது குருவுடைய ஒரு அனுகிரகம். அதுக்கு க்ஷேத்திரங்களும் சிலதெல்லாம் ஸ்பெசிபிக்கா இருக்கு, பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதையெல்லாம் யாரெல்லாம் செல்ல செல்ல ஏன்னா அந்த க்ஷேத்திரங்கள்ல ஒரு எனர்ஜி இருக்குங்க. புரியுது. அந்த க்ஷேத்திரங்களுக்கு நீங்க வெறுமனே நீங்க ஒரு நவகிரகம் அங்க குருவும் பாக்குறதுக்கும், வெறுமனே ஒரு தட்சிணாமூர்த்தி சுவாமி பாக்குறதுக்கும், அந்த க்ஷேத்திரம்னு போய் பாக்குறதுக்கும், திருச்செந்தூர்னா அப்ப குரு சம்பந்தமான திருச்செந்தூர் போலான்னு சொல்லுவா. கண்டிப்பா ஒரு மாறுதல் இருக்கு. எனக்கெல்லாம் பர்சனலாவே எனக்கு நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம நேரா போய் இந்த விஷயங்கள்னா நம்ம நேரா போய் பார்க்க கூடியவர்கள் நேராக செல்லலாம், முடியாதவர்கள் நாம் மானசீகமாக நினைத்துக் கொள்ளலாம். எல்லாம் சௌகரியம் வந்திருக்கு. அந்த காலம் மாதிரி நீங்க மாட்டு வண்டியில போனோம்னா இல்ல, நினைச்சா ட்ரெயின்ல போலாம், கார் போலாம், பஸ் போலாம், எல்லாம் வசதிகள் இருக்கு. கோவில்களும் இப்ப எல்லாம் நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணலாம், இப்ப திறந்திருக்கு. இதெல்லாம் இந்த வாய்ப்புகளை நாம் நன்றாக பயன்படுத்தி ஒரு பலத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இந்த காரணத்துக்கு கொண்டும் பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாம். பயப்படவே சுவாமி இருக்காரு. இந்த கோளறு பதிகம், இது மாதிரி பதிகங்கள்லாம் இருக்கு. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எழுதி கொடுத்துறாங்க. இது எல்லாருமே தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குரு, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மொத்த எல்லா நவகிரகங்களுக்கும் பண்ணிருக்காரு. இது மாதிரி கீர்த்தனை தெரிஞ்சவா நவகிரக கிருத்திகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். எப்படி உங்களுக்கு வழிபட தோன்ற, இதுக்கு ஒவ்வொரு சுவாமிக்கும் சஹஸ்ரநாமனா இருக்குங்க ஐயா. நவகிரகத்திலேயே சஹஸ்ரநாமம் இருக்கு, திரிசதி இருக்கு, 108 அர்ச்சனை இருக்கு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கு. பெரிய இது நமக்கு நம்ம சாஸ்திரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டவங்க ஐயா. அதான் ஆலயங்கள் என்ன பண்ணுவாங்க ஐயா, ஏன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்கன்னா, பண்ண முடியாதவர்களுக்கும் இது செல்ல வேண்டும் என்பதுனா ஒரு சப்போர்ட். அவளால பண்ண முடியாது தனியா. அவளுக்கு வியாழக்கிழமைனா 4 நட்சத்திரம் ஒண்ணுமே தெரியாது, ஓடிண்டே இருக்காவா, 24 hours வேலை பாக்குறா. அவளுக்கு யார் பண்ணுவா? கரெக்ட். அப்ப இந்த ஆலயங்கள்ல நம்ம இதெல்லாம் நம்ம செய்ய வைக்கணும். டெய்லியே சஹஸ்ரநாமம் பண்ண வைக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். கொண்டக்கடலையும் மாலையா போடுறது இதுவும் நம்ம ஒரு தடவை விசாரம் பண்ணிருக்கோம். மாலையா போடுறதுன்றது வழக்கம் இல்லை, வழக்கம் கிடையாது. நைவேத்தியம் பண்ணிடுவா, நம்ம தானியங்களை அங்க கொடுத்துருவா. நெய் தீபம் பொதுவா ஏத்துவா, நெய் கொடுக்கலாம். ஏத்துறது அங்க அது மாதிரி ப்ரொவிஷன் இருந்தா ஏத்துங்கோ, இல்ல நெய்யோ எண்ணெயோ கொடுத்துருங்கோ. அங்க கண்ட இடத்துல ஏத்தக்கூடாதுன்றது ஆலயங்கள்ல. ஏன்னா அது என்ன ஆகுதுங்க, நிறைய இடங்கள் என்னன்னா இதுவாயி வடிக்கி விடுறதுங்க. ஆலயத்துல இருக்கிறதுனால தெரியாது. தீபத்துக்குரிய நெய்யை கொடுக்கலாம், தீபத்துக்குரிய எண்ணெய் கொடுக்கலாம். அது மாதிரி பண்ணும்பொழுது பொதுவாவே சொல்லக்கூடியதுங்க. நெய் கொடுக்கலாம், எண்ணெய் கொடுக்கலாம், தானியங்கள் கொடுக்கலாம். நீங்க முடியாதவர்களுக்கு பெரிய மாதிரி ஸ்கூல்ஸ் தான் சொன்ன பாருங்க, சில்ட்ரன் அவளுக்குன்னா குழந்தைகளுக்கு பண்ணலாம். அது ஒரு க்ஷேமத்தை உண்டாக்குங்க. சிறப்பு சிறப்பு. குரு பகவானை பற்றி ஒரு டீடைலான ஒரு இது பார்த்திருக்கோம். நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. குரு தலங்கள் நம்ம பலன்கள் பேசுறப்போ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அந்த தலங்களுக்கும் நீங்க போங்க. சக்தியுடன் சேனல்ல தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க. பயனுள்ள பல வீடியோக்களை உங்களுக்கு தர இருக்கிறோம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரங்கள். நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.